எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் மைசம்மா பேசுகிறேன். நான் இன்றைக்கி ரேஷன் அரிசியில் இட்லி மாவு அரைச்சி அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இப்போ நான் 2 கிலோ அளவுக்கு நான் மொத்தமாக போட்டிருக்கேங்க. 4 காப்படி புழுங்கல் அரிசி, ஒரு 1.5 காப்படி பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி தாங்க. ரெண்டையும் நல்லா முதல்ல 2 கழுவிட்டு அப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா கழுவிட்டோம்னா பளிச்சுன்னு ஆகிடுங்க. ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 300 கிராம் உளுந்து, 2 டீஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுருக்கேங்க. அது ஒரு மணி நேரம் நல்லா அப்படி ஊறிடுச்சு பாருங்கள். இதை ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருக்கும். மாவு ஹீட் ஏறாமல் உளுந்து நல்லா போகும்னு என்னோடய சகத்தோழி சொன்னாங்க. நானும் செஞ்சு பார்த்தேன், நல்லா இருக்குங்க. உளுந்தும் நல்லா பொங்கி வருதுங்க. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எப்போயுமே கிரைண்டரு மாவு போடுமுன்ன நம்ம முதல்ல கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு சுற்ற விட்டுட்டு அதுக்கப்புறம் உளுந்தோ அரிசியோ போட்டோம்னா அடியில் போய் ஒட்டாதுங்க. இது பெரிய கிரைண்டுங்க. ஒரே தடவையில் ஒரு 2 கிலோ போடலாம். அதனால தான் நான் அவ்வளோ போட்டிருக்கேன். சின்ன கிரைண்டர்னால் நம்ம அப்பப்போ தேவைக்கான அளவு அரிசி ஆட்டிக்கலாங்க. ஆரம்ப காலத்தில் எங்கள் அம்மா ஆட்டும்போது இட்லிக்கு மாதத்துக்கு ஒரு முறை 2 மாதத்துக்கு ஒரு முறை தாங்க போடுவாங்க. இப்போல்லாம் உரலில் தான் ஆட்டணும். இப்போ பார்த்திங்கன்னா உரல் ஒரு இடத்துல இருக்கும், குழவியை தான் நம்ம சுற்றுவோம். இப்போ பாருங்கள், உரல் சுற்றுது, குழவி ஒரே இடத்துல நிற்குது. நிறைய மாற்றங்கள். இப்போ அப்பப்போ கையில் அப்படியே உளுந்து தள்ளி விட்டுட்டு அப்பப்போ தண்ணி தெளித்து ஆட்டணுங்க. நம்ம தண்ணி டபக்குன்னு நிறையா ஊற்றிடக்கூடாது. உளுந்துக்கு மட்டும், உளுந்துக்காக இருந்தாலும் அரிசியாக இருந்தாலும் அப்பப்போ தண்ணி தெளித்து தாங்க ஆட்டணும். பாருங்கள், இப்போயே உளுந்து நல்லா பொங்குங்க. அதனால தான் நான் 300 போட்டிருக்கேன். கொஞ்சம் பொங்காத உளுந்துன்னா ஒரு 50 கிராம் சேர்த்து போட்டுக்கலாங்க. இந்த பாருங்கள், உளுந்து நல்லா பொங்கிடுச்சு, வெண்ணெய் போல். அப்படி அள்ளி பார்த்தோன்னா நிறையா தெரியுங்க. இந்த பக்குவத்தில் உளுந்து அள்ளிடலாங்க. நாங்கள் மாவாட்டினதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. மாவாட்டும் போது முகம், கை, கால் எல்லாம் உளுந்து ஆட்டிடலாங்க. அரிசி சுற்றவே முடியாது உரலில். அப்புறமா ஆட்டி பழகிதாங்க நாங்கள் ரெகுலராக ஆட்டணும். அப்போல்லாம் வாரத்துக்கு, நான் ஆட்ட ஆரம்பித்த பின்னாடி வாரத்துக்கு ஒரு முறை போடுவோங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு 1.5 மணி நேரத்தில் ஆட்டுவோம், 1 மணி நேரத்தில், அப்புறம் 3/4 மணி நேரத்தில் ஸ்பீடு கொடுத்து ஆட்டணும். இப்போ கிரைண்டரில் ஆட்டுறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ அரிசி போட்டுக்கிறேங்க. அரிசியை ஒரே தடவை போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட விட்டு போடணுங்க. இல்லைன்னா குழவி மேலே மிதந்துட்டு வந்துடும். அரிசி போய் எல்லாம் ஒரே இடத்துல இருந்துக்கணும். கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி போட்டுக்கலாம். நீங்கள் இதே மாதிரி ரேஷன் அரிசியில் ஊற வச்சு இட்லி போட்டு பாருங்கள். நம்ம உளுந்து கரெக்டாக இருந்தால் மாவு நல்லா இருக்குங்க, இட்லி நல்லா இருக்குங்க. இப்போ தண்ணி தெளித்து ஆட்டிக்கிறேன். பாருங்கள், இப்படி அள்ளி பார்த்தோம்னா ரொம்ப நைஸ் இல்லாமல் ரொம்பையும் குருணம் இல்லாமல் இருக்கணுங்க. ரொம்ப நைஸாக ஓடனா களி மாதிரி போயிடுங்க ரேஷன் அரிசினால். ஆட்டிட்டேன். மாவுக்கு ஒரு கைப்பிடிக்கு அளவு உப்பு போட்டு இப்போயே பாருங்கள், உளுந்து பஞ்சு போல் நல்லா மேலே இருக்கு பாருங்கள். இப்போ நான் கரைச்சிட்டு இது இப்போவுமே கரைச்ச உடனே ஒரு வாளியில் மாற்றி வச்சுக்கிறேன். ஏன்னா பொங்கி மாற்றினோம்னா வெயில் காலனால பொங்கிரும். 2வது ரேஷன் அரிசி வேறு சீக்கிரமாகவே பொங்கிருங்க. ரேஷன் அரிசியில் மாவாட்டுனா மாற்றி வச்சுட்டேன். இப்போ மறுநாள் பொங்கினோன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது மறுநாள் நல்லா பாத்திரத்தில் இந்த மாவு எப்படி பொங்கியிருக்குன்னு பாருங்கள். அதில் பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள். இப்படி மாவு இப்படி அள்ளும்போது அடியிலேருந்து மேலே வரையும் ஒரே மாதிரி இருக்கணுங்க. இப்படி அள்ளுனிங்கன்னா பஞ்சு போல் காற்றா இருக்கணும். இப்படி மாவு இருந்துச்சுன்னா இட்லி பஞ்சு போல் வருங்க. நம்ம மாவு பார்க்கும்போதே இட்லி எப்படி வரும்னு தெரிஞ்சிருங்க. இப்போ நான் இட்லி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு கரண்டி நிறையா மாவாளி நான் ஊற்றுறேன். இப்போ மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா உப்பி கல் மாதிரி இட்லி வரும். இப்போ
கரெக்டாக தண்ணி மாவு கரெக்டாக இருக்கிறதுனால இப்போ இட்லி வெந்தோடனே பாருங்கள் சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஊற்றிட்டு இப்போ நல்லா தண்ணி கொதிக்க விட்டு தாங்க இட்லி மாவு ஊற்றி வைக்கணும். அப்போ தான் டக்குன்னு வெந்துடும். இப்போ வெந்தோடனே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு நான் இன்றைக்கி பிரண்டை சட்னி அரைச்சிருக்கேங்க. சூடாக இட்லிக்கும் பிரண்டை சட்னிக்கும் சூப்பராக இருக்குங்க. மூடி வச்சுட்டேங்க. ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சிட்டு பார்ப்போங்க. அந்த பாருங்கள் பூ போல் நல்லா வெந்திருக்குங்க. இப்படி தனி தொட்டு பார்த்திங்கன்னா இது கையில் ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள் இட்லி பஞ்சு போல் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல எடுக்கிற சாப்பாடு ஒன்று காக்காய்க்கோ குருவிக்கோ எறும்புக்கோ ஏதோ என்ன செய்கிறோமோ அதை முதல்ல எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. மறுபடியும் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் இந்த புட்டு காட்டுறேன் பாருங்கள், பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.